வணக்கம் மக்களே, ஒரு பெம்பலான காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். எங்களை மாதிரி யூடியூப்பரால் நிறைய நல்ல விஷயமும் நடக்கும், இப்போ சொன்னால் நிறைய கெட்ட விஷயமும் நடக்கும். ஒரு பெம்பலான கதை ஒன்று சொல்ல போகிறேன். யூடியூப்பர் ஒரு ஆளால் நடந்த ஒரு கதை வடிவாக்களுங்க. இந்த காணொலி இனியிலோட ஒரு பெம்பலான காணொலி. இந்த காணொலியை இன்றைக்கு வெளியிடுறதுன்ற நோக்கம் இன்றைக்கு பார்த்தேன் சமூக வலைத்தளங்களில் எங்களுடைய ஒரு யூடியூப் சகோதரர் ஒரு ஆளுன்ற செயற்பாடு சம்மந்தமாக பேர் சொல்லையில் வேண்டாம் விமர்சனம் வருது. என்ன வருதுன்றா அவைன்ற குடும்ப கதைகளை வெளியில் கேட்குறதுக்கு என்ன அதிகாரம் யார் கொடுத்தது என்ற மாதிரியான கமெண்ட்ஸுகளை பார்த்தேன். ஸோ இதுக்கப்புறம் பேசாமல் இருக்க கூட இதை பெரிய ஒரு கதை ஒன்று ஒரு டோக் ஒன்று கொடுப்போம்ட்டு வந்தேன். ஆக்சுவலி எங்களுக்கு சரி, யூடியூபர்ஸுக்கு சரி, அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு சரி, ஒரு ஆளின் தனிப்பட்ட தகவல்களை அவர்களுடைய சம்மதமின்றி கன்சர்ன் இன்றி வெளியில் நாங்கள் அவையே காட்டுறது குற்றம் தான். அவையை நாங்கள் அவைய அனுமதி இல்லாமல் காட்டுறது குற்றம். எனக்கு இந்த முறை A-level ரிசல்ட்ஸ் வரைக்கும் சரியான நூதனமாக இருந்தது. முந்தியெல்லாம் இப்போ எங்களோட தங்கச்சிக்கு பின்னால் யாரையும் தெரிஞ்சாலும் என்னென்னு சொல்கிறது, அவளுக்கு பின்னால் டியூஷனுடைய தெரிஞ்சு எங்களுக்கெல்லாம் கடும் கோபம் வரும். எனக்கு தம்பிக்கு எல்லாம் அவளும் சொல்லுவாள். அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குவோம். அப்பா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி என்னடா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கதைக்கிறதையே இல்லை ஒரு பின்னால் வாரதையே ஒரு இஷ்யூ ஆக்குவோம். ஆனால் இப்போ உலகம் மாறிட்டு இல்லையா? இப்போ இந்த முறை பார்த்தேன் A-level ரிசல்ட்ஸ் வரைக்கும் எல்லாம் இப்போ யூடியூப்பர்ஸ் போய் சர்வசாதாரணமாக அவைய கதைக்கணும், அவையும் பேட்டி குடிக்கணும், எடுக்கணும், வெளியில் வருது. அது கொஞ்சம் காலம் மாறிட்டுது. ஒரு விஷயம் சொல்லட்டேன் உங்களுக்கு. இப்போ அரசாங்க உத்தியோகத்தர்கள் முன்னரங்க உத்தியோகத்தர் இருக்கணும் கொஞ்சம் பேர். இந்த கிராமத்தில் பணியாற்றுறார்கள் யார், இந்த GS, சமுத்தி, MED, அதே மாதிரி WDO, மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர், கவுன்சிலிங் ஆஃபீஸர், PHI, பொது சுகாதார பரிசோதகர், PHM, இவைக்கெல்லாம் அந்த அவைய வீட்டுக்கு போகிறதுக்கு கூட அவையை கேட்டுட்டு தான் நாங்கள் போகலாம். இப்போ ஒரு வீட்டின் காற்றோட்ட வெளிச்ச வசதிகள் சரியாக இருக்குதா, சரியான முறையில் லைசன்ஸ் எடுத்து தான் அந்த வீட்டை மதியில் கட்டினமான்னு பார்க்குறதுக்கு பிரதேச சபையின் சேர்மனுக்கு அதிகாரம் இருக்கார், தவிசாளர். ஆனால் அதற்கு கூட நியாயாதிக்கமான நேரங்கள்லாம் போகலாம். இப்போ நடிச்சாமத்தில் போய் பார்க்கலாது. இப்போ PHI நாங்கள் ஒரு டெங்கு சம்மந்தமாக தரிசிப்பு செய்ய போகிறோம்னா எங்களுக்கு அந்த வளவுகளுக்கு உள்ளுறதுக்கு அதில் ஒரு கடையை போய் பார்க்க போகிறோம்னா அதுக்கு போய் உள்ளிட்டு பரிசோதனைகளை செய்கிறதுக்கு சட்டத்தில் பவர் தந்துருக்கு, அதிகாரம் தந்திருக்குது. இப்போ யூடியூபர்ஸுக்கு கொடுத்துருக்கா, எங்களுக்கு நானும் ஒரு யூடியூபர் தானே, கொடுத்துருக்கான்னு சொன்னால் உண்மையாக இல்லை தானே. ஆனால் நாங்கள் அவைய கன்சர்ன் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். எங்கே பிரச்சனை வருதுண்டா, இந்த சனங்களும் உதவி என்று பெறுறதுக்காக உள்ள நாட்டு பொய்யலையும் சொல்லும், சில உண்மையான கதைகளையும் சொல்லி குடும்பத்தையும் சந்திச்சிருக்க வச்சு விட்ரும். இப்போ ஒரு தாயோ அல்லது ஒரு தேப்பன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவை அந்த நேர விரக்தியான மனோநிலையில் பிள்ளைகளை பற்றி எந்த தேதப்பனும் கூடாமல் தான் சொல்லிவிடும். கூட வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை நல்லாகவும் அவையை இஞ்சி யார் வச்சு பார்க்கணுமோ அவையே கூடாமைன்னு சொல்கிறது தான் எந்த தேதப்பென்ற வழக்கம். நீங்கள் வடிவாக்களுங்க இந்த கதை நான் பொய்யண்டா நீங்கள் இது கட்டாயம் கருத்து சொல்லணும். இந்த கூட அயலில் இருக்கிற பிள்ளைகளை அவைக்கு நடுக பார்த்தோ என்னவோ கூடாமல் இருக்கும். வெளிநாட்டில் அவையை கூடாமல் சொல்லிவிடும். எங்கே பிரச்சனை வருதுண்டா, அவை சொல்கிறத நாங்கள் எடுத்து போடக்கு அந்த வெளிநாட்டில் இருக்கிறவர்கள்ட தனிநபர் உரிமை பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்கிறேன். இந்த கண்டென்ட் ஆக்சுவலி இப்போவும் இருக்குது இந்த யூடியூப்பில். ஆனால் நான் எந்த சந்தர்ப்பம் என்ன சம்பந்தமான கண்டென்ட்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சாக்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு பாடசாலை அதிபருக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் தான் இந்த கண்டென்ட் எனக்கு சார் தான் சஜஸ்ட் பண்ணினது, இப்படி ஒரு ஆளுக்கு கெடுங்கன்னு சொல்லி. சரி, சிம்பிளாக சொல்கிறேன்னே, ஒரு டீப்பாக சொன்னால் நீங்கள் பிடிச்சிருவீங்க. இதுதான்ண்டு தெரிஞ்சாக்களும் அந்த கொமெண்டில் தயவுசெய்து சொல்ல வேண்டாம், ஏன்னா அது மனசி பாவம். ஒரு அம்மாவுக்கு ஒரு அதீதமான திறமை. இப்போ ஒரு ஆள் வடிவாக ருசியாக சமைப்பார், ஒரு ஆளுக்கு ஒரு வீரம் இருக்கும், ஒரு ஆள் ஒரு இரும்பு பண்பணி மாதிரி இருப்பார், சில பேருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கும், சில பேருக்கு நிறைய செல்வங்கள் இருக்கும். அப்போ அப்படியான விஷயங்கள், சில பேர் நல்லா படிப்பினம், அப்படியான விஷயங்களை தான் நாங்கள் யூடியூப்பாக்கள் எடுக்கிறேன். இதுவும் ஒரு வயசான அம்மா ஒரு ஆளை ஏதோ ஒரு நான் சொன்ன இந்த கேட்டகரியில் உள்ள ஒரு திறமை அவருக்கு இருந்தது, போய் எடுத்துட்டேன். அந்த வீடியோவில் மனசு என்ன சொல்லி விட்டுட்டுதுண்டா, நிறைய விஷயங்கள் நாங்கள் சுவாரஸ்யமாக ரெண்டு பேருமே கதைச்சோம். எனக்கு வயசான அம்மாக்களோட கதைக்கிறேன்னா சரியான விருப்பம். அப்போ கதைச்சு கொண்டிருக்கேன். அம்மா இமோஷனலாக ஒரு விஷயத்தை அதில் சொல்லி விட்டுட்டா. இந்த காணொலியை நீங்கள் சம்மந்தப்பட்டாக்கள் பார்த்தாலும் இதை பெருசாக எடுக்க வேண்டாம், ஒரு உதாரணத்துக்காகத்தான் சொல்கிறேன். அப்போ அந்த அம்மா அதில் சொல்லி விட்டுட்டு இந்த வீடு என் கடைசி பிள்ளைக்குன்னு சொல்லி விட்டுடுது. சரியோ,
ஒரு கதையில் நான் அடுத்த வீடியோ இது ஒரு தருக்கும் தெரியாது, நானே சொல்கிறேன். அப்போ என்னால் பாதிக்கப்பட்டேன்டா 1-2 இப்படி இருக்குது. இப்போ நான் நன்மை தான் செய்கிறது. நான் ஒருத்தட்ட குடும்பத்தை விற்க மாட்டேன். ஒரு ஏழுமானவரை எனக்கு தெரிஞ்சு நான் செய்ய மாட்டேன். என்னுடைய வியூஸுக்காக நான் செய்கிறது இல்லை, அப்படி செய்தது இல்லை இது வரைக்கும். ஆனால் அப்படி இருந்தும் வில்லங்கம் வந்தது. அப்போ அந்த அம்மா சொல்லி விட்டுட்டு கடைசி பிள்ளைக்கு தான் இந்த வீடுன்ட்டு வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு. நான் போஸ்ட் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். விட்டுக்கே ஒரு 4-5 நேரம் கோல் எடுத்து கிடக்கு. பார்த்தா அந்த அம்மாண்ட இளைய ஒரு உறவினர். சரியா, என்னால் அந்த அம்மாவுக்கு நான் இதில் சொல்ல வரையில சுடுதண்ணி எத்தனம் கொடுத்தது. சரியா, சுடுதண்ணி எத்தனம் கொடுத்து முன் ஜன்னல் கண்ணாடியும் மாற்றிருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நேரம் சொல்லல தானே சட்ட சிக்கல்கள். ஜன்னல் கண்ணாடியும் மாற்றினது, சுடுதண்ணி எத்தனம் கொடுத்தது. சுடுதண்ணி எத்தனை என்னத்தை கொடுக்குறேன்னு தெரிந்தானே உங்களுக்கு. என்னண்டா இங்கே பார்க்குற ஆளை விட்டுட்டு மனசி வெளிநாட்டு ஆளுக்கு வீடுண்டா இதில் சொல்லி விட்டுடுது. நாங்கள் எடுத்த கண்டென்ட் ஒரு ஹெவியான கண்டென்ட், அது ஏமான வியூஸும் போனது. சரி, எப்போ போனால் ஒரு ஹெல்த், அதுக்குள்ள ஒரு பழைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் கதைப்பேன், தெரியும் தானே உங்களுக்கு. அப்போ எனக்கு சரியான கவலையாக இருந்த விஷயம், நான் கேட்டேன் இந்த வீடியோவை தூக்குறதா முதலாவது என்னத்துக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, பார்த்தா வீடியோவில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் பிள்ளையாக போச்சு. அப்போ அவர்களால் அந்த உணர்வை அடக்க முடியலை. அந்த ஏன் இப்படி செய்வான் ரெண்டு என்னால் அப்படி பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பம் இருக்குது. மிச்சம் அநேகமாக நல்லது தான். இப்போ அந்த தம்பி கூட நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பேருக்கு நல்ல உதவிகள் செய்திருக்குது. இந்த 1-2 எங்களை சேனம் தூக்கி பிடிச்சோண்டு வேறு. ஏன்னா ஒரு ஆளை டார்கெட் பண்ணிட்டு பார்க்குற எல்லாம் பிள்ளையாக தெரியும். அப்போ ஏதாவது ஒன்றை தேடி பிடிக்கலாம். யாரில் விழ பிடிக்கலாம் இந்த உலகத்தில், எல்லாருலேயும் தான் பிடிக்கலாம். அப்போ பிரச்சனை என்னென்னா, நாங்கள் யூடியூப்பில் மிக அவதானமாக இருக்க வேண்டி இருக்குது. இப்போ அண்மையில் கூட இப்போ திருப்பதி ரிப்பீட் பண்ணல, சச்சினை பற்றி நான் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல, அது ஏதோ ஒரு விதமாக போர்ட்ரேட் பண்ணப்பட்டு எனக்கு பிரச்சனையாக வந்தது. பிரச்சனைன்ட்டு அவரை விமர்சித்தவர், அப்புறம் அப்படி அந்த பிரச்சனை முடிஞ்சுது. ஸோ அந்த நாங்கள் சொல்கிறது சமூகத்தின் நிலையிலிருந்தும் பார்க்க வேண்டி இருக்குது. நாங்கள் அவசரமாக எடிட் பண்ணி போட்டு டக்குன்னு போடுறது தானே. ஆஸ் எ வியூவராகவும் நான் பார்க்க வேண்டி இருக்குது. இப்போ எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படித்தானே எல்லாரும் கேட்கணும். இந்த யூடியூப்காரருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு. அப்போ எனக்கு முறைக்குது. நானும் ஒரு யூடியூப்பர், அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் எனக்கு இருக்கிற கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையிலும் எனக்கு இருக்கிற தாமைகளின் அடிப்படையில் நான் செய்கிறேன். ஸோ என்ன அதிகாரத்தில் நாங்கள் என்ன வரையறைக்க காட்ட போகிறோம். நான் தான் முந்தி சொன்னேன், தங்கச்சிக்கு பின்னால் யாரையும் சும்மா காய்ச்சா கொண்டாலும் எங்களுக்கு ஓம்புறேன். ஆனால் இப்போ உலகம் மாறிட்டு நிறைய பேர் வாழ்த்துக்கள் போடுறோம். முந்தி என்ன தேடிச்சிரு யார் வாழ்த்து போடுறான்னு அவளே சொல்லுவாள், இவங்க 2 பேரும் என்ன கல்யாணம் கட்ட விட மாட்டாங்க சும்மா நகைச்சுவையை சொல்லுவாள். அந்த அவளை தீவிரமாக நாங்கள் கண்காணிப்போம். ஆனால் இப்போ உலகம் மாறிட்டுது என்றாலும் சில பாயிண்ட்ஸ் வில்லங்கமாக வந்துடும் என்றது ஒரு கருத்தாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? இப்போ நான் சொல்கிறது பிள்ளையா? இப்போ சிம்பிளாக நான் சொல்கிறேன்னே, நான் ஒரு யூடியூப்பராலே ஒரு அம்மாவுக்கு சுடுதண்ணியத்தனை கொடுத்தது நான் செய்த வேலையாக. நான் என்ன செய்தது, அவட கருத்தை எடுத்து போட்டது மனசி ஒரு கதையில் சொல்லி விட்டுட்டு இந்த வீடு மகளுக்குண்டு. அப்போ அது வில்லங்கமாக போயிடுது. யாருக்குன்னு சொல்லி எடுத்தானே. ஸோ யாருமே இங்கே வரையில்லாத வில்லங்கத்தில் நான் பார்த்துக்கொள்வேன். ஸோ ஆனால் அந்த நன்மைக்கு செய்கிறதும் வில்லங்கத்தில் வேறு. இப்போ நான் ஒரு ஆளை போய் கதை கேட்க இன்னொரு ஆளை பற்றி கூடாமல் சொல்கிறான்டா அவரை பற்றி நாங்கள் மறைமுகமாக அசாசினேஷன் செய்கிறோம். கேரக்டர் அசாசினேஷன், அவதூறு பரப்புகிறோம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் செய்கிறோம். அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணினா நானும் அதுக்கு ஒரு உடந்தை. இதுதான் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் உள்ள பிரச்சனை. இப்போ கிட்டடியில் வந்திருக்கிற சட்டம் உங்களுக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் யாரோ நினைக்கிறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களை ஏதோ அவதூறு பரப்பி ஷேர் பண்ணினதுக்காக கொழும்பில் அந்த வழக்கை போட்டு இங்கே இருந்து போகிற மாதிரி ஏதோ ஒரு கேஸ் ஒன்று நடந்தது எனக்கு தெரியும். அப்புறம் அது அப்படியே மன்னிச்சு முடிஞ்சதோ என்னவோ எனக்கு தெரியாது. அந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் நிறைய செய்யலாம். இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் நினைக்கிறது யாரையும் தானே எழுதியிருக்கிறோம், நாங்கள் அதை ஷேர் பண்ணிட்டாங்க. ஷேர் பண்ணினா கூட அந்த சம்மந்தப்பட்ட நபர் எங்களுக்கு எதிராக வில்லங்கத்தை கொண்டு வரலாம். ஸோ சொல்ல வரது தான். இப்போ யூடியூப்பர்ன்னுட்டு எங்களுக்கு இருக்கிற அதிகாரங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் கன்சர்ன் இருந்தால் ஒன்றும் செய்யலாது. இப்போ நான் ஒரு ஆளை பேட்டி எடுக்கிறேன், அவர் பூரண சம்மதத்தோடு அந்த தகவலை தாரேன்டா, ஆல் ரைட், விஷயம் முடிஞ்சு. ஒரு தர்மம் ஒன்றும் செய்யலாம். ஆனால் இயலுமானவரை இப்போ நாட்கள் பிறழலாம். உதவி பெற மட்டும் ஒன்று கதைப்பினம், உதவி பெற்றாப்புறம் ஒன்று கதைக்கிற மக்களாக மாறிட்டினோம். அதால் ஏழுமானவரை ஒரு ஃபார்மேட் ஒன்று க்ரியேட் பண்ணி கன்சர்னுக்குள்ளே சைன் வேண்டினா கூட பரவாயில்லை. இப்போ அந்த ஊசி போடக்கு முன்னும் நாங்கள் கன்சர்ன் லெட்டர் எடுப்போம் 6ஆம் ஆண்டில் இந்த HPV அதில் எல்லாம். அதே மாதிரி இந்த கன்சர்ன் லெட்டர் ஒன்று எடுத்து போட்டு வீடியோ எடுக்கிற நல்லம் போல் அடக்குன்றது எனக்கு நானே படித்து கொண்ட விஷயம் அண்மையில். ரெண்டாலும் எங்களுக்கு இப்போ கிராம உத்தியோகத்தர் கூட இப்போ கணக்கு அதிகாரம் இல்லை.
இப்போ ஒரு ஜிஎஸ் வந்து சொல்லலாது பப்ளிக்கிலே நமக்கு ஆக்களுக்கு முன்னால் வச்சு நம்மளுக்கு முழு ஆக்களும் வெளிநாடு தானே இங்கே என்ன உதவிக்கு வந்து நிற்கிறீன்னு கேட்க இயலாது. வாட்டிவா ஒரு வில்லங்கமான பாட்டின்ட்டு எவிடன் பண்ணி போட்டு கொண்டே வழக்கு போடுவான். ரைட், அப்படி கணக்க விஷயம் இருக்குது. அப்போ ஜிஎஸ்ஸுக்கே அப்படி அதிகாரம் இல்லையேண்டா, அப்படி பப்ளிக்கில் வச்சு பேசுகிறதுக்கு. ஒரு பிஹெச்ஐக்கு அதிகாரம் இல்லையேண்டா, ஒரு மிட்வைஃபுக்கு தான் ஒரு வீட்டின் குசினி காண போகிறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் இப்போ யூடியூபர் எல்லாம் போகிறாங்க, ஒரு மிட்வைஃபுக்கு மட்டும்தான் வீட்டின் குசினி காண போகலாம். ஏன்னாண்டா அந்த அம்மா என்ன சமைக்கிறா, அந்த பிள்ளைக்கு நியூட்ரிஷனான சாப்பாடு கிடைக்குதான்னு பார்க்குறதுக்கு அந்த உடுப்புக்கு அந்த பவர், அந்த வெள்ளை சட்டைக்கு. ஸோ ஒரு பிஹெச்ஐக்கு வீட்டுக்கு உள்ளுக்கு போகலாம், ஆனால் கடமையாக எல்லாம் போய் அவன் கன்சர்ன் இல்லாமல் நாங்கள் பரிசோதிக்கலாது. இப்போ ஒரு ஆள் வீட்டுக்கு வரைக்கும் நாங்கள் வராதுன்னு சொன்னால் அது ஒப்ஸ்ட்ரக்ஷன் டியூட்டி என்று சொல்லலாம். இப்போ டெங்கு சம்மந்தமாக பரிசோதிக்க போகிறோம், வேறு அங்கே நிற்கிறார் வேற வேண்டாம்னு சொன்னால் அது கடமைக்கு இடையூறு விளைவித்தலன்ட்டு வரும். ஒப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டியூட்டி வித்தவுட் பெயில் 3 months ஜெயிலில் நினைக்கிறேன் சரியாக தெரியல, யாராவது லோயஸ் இருந்தால் கருத்துடணும். அது கடமைக்கு இடையூறு விளைவித்தலன்ட்டு கடைசியை நாங்கள் அங்கே டிஜிக்கு போடணும், போலீஸ்மா அதிபருக்கு போட்டு அவே சொல்லணும் இது ஒப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டியூட்டி என்று. அப்படி கணக்க விஷயம் இருக்குது, தெரியாது நிறைய பேருக்கு. இப்போ யார் மக்களே அவன் தெரிஞ்சு செய்கிறேல அவனும் சொல்லுதுன்ட்டு அவன் போட்டிருப்பான் தம்பி. அப்போ நான் வக்காலத்து வேண்டையில் யாரும் தெரிஞ்சு செய்கிறதில்ல, தெரியாது நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள். ஸோ ஒரு எங்களோட லிமிட்டேஷன் என்னன்றதை நாங்கள் பார்க்கணும். எல்லாரையும் பிறகு சும்மா நான் எடுத்து போட்டதுக்கு மனசுக்கு சுடு தண்ணி ஊற்றணுமோ முன் ஜன்னல் கண்ணாடியும் மாற்றினது பிறகு எனக்கும் எடுத்து பேச்சு நான் வீடியோ அழிக்கிறதோட வேண்டாம், நீங்கள் யார் ரெண்டு அடிச்சுன்னு நான் சொன்னேன். என்ன இப்படி செய்கிறீங்கன்னா என்ன செய்தேன் நான் கேட்டேன். என்ன எங்களோட குடும்பத்தை என்ன தூத்தினான், என்ன வசனம் தூத்திக்கிறாங்கன்னு கேட்டேன். இல்லை வீடு உங்களோட வீட்டு பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கொள்வோம், ஆனால் அதுக்கு காரணம் வேறு உண்மையா நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் என்று பறக்காமல் கருத்தை சொல்லுங்க. இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் ஒரு அதிசயமாக இருந்திருக்குமே, இது யூடியூபரால் பாட்டிக்கு சுடுதண்ணி ஒத்தனம் என்ற ஒன்று என்ன தலையங்கம் என்று பார்த்துருப்பீங்கள். இது ஆக்சுவலாக இது நான் ஒரு விஷயத்தை ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணையில் வந்த வில்லங்கம். அப்போ மற்ற விஷயங்களில் நிறைய வில்லங்கம் பெறும். ஸோ பார்த்து இப்போ ஒரு சில பேர் அதான் நான் சொல்கிறது தம்பியாக்களுக்கு ஒரு கேம்பை கொண்டே காட்டி இந்தா இவையெல்லாம் இருக்கணும் பயிர் செய்யணும் அது ரெண்டு வில்லங்கமாக கதை கேட்க அது எப்பயோ ஒரு நாள் உங்களுக்கு எதிராக வரும். அது உங்களுக்கு தெரியாது. கதைக்கோணுமென்ட்டு வியூஸ்ன்ட்டு சும்மா வில்லங்கமான வேலைகள் பார்க்கக்கூடாது, ஆபத்தான வேலைகள் அதுகள் உங்களுக்கு நீங்களே ஆபத்தை செய்கிறீர்கள். அப்படி கொஞ்சம் அவதானமாக நடக்கணும். இப்போ சில விஷயங்கள் எவிடென்ட் ஆகிட்டுதுன்னா அது சட்டங்களில் கொண்டு எங்கெங்கே காண போகும்னு தெரியாது. பிடிஏ இருக்குது, கணக்கு இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது, பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது. ஸோ இது ஒரு கருத்து, ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ யூடியூபருக்கு அதிகாரம் இல்லை, உண்மையாக எவருக்கும் அதிகாரம் இல்லை. அது அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் அப்படி இருக்குது கொஞ்சம் பேர், பிஹெச்ஐ அப்படி கொஞ்சம் பேர் இருக்குது. பவர்ஸ் கொடுத்துருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க போய் பார்க்கலாம் கள்ளிச்சாரம் விற்கிறாங்களோ பருவத்தில், அப்படி அது அவைக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதுவும் கூட நியாயமான நேரங்களில் ஆக்களில் உங்களுக்கு தெரியுமா வரையா ஒரு இடத்த போய் பார்க்க ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனிக்காரன் சொல்லி விட்டான் இந்த தன்னை மனசு குளிக்கிறதை பேர் வந்து பார்த்து ஒரு 2 மலைப்பி விட்டான். ஏன்னா அவன் கடை உள்ளு குப்பையாக வச்சுருந்தது. அதால் போயக்க அங்கால கிணறு இடந்துருக்குது. இப்போ போயக்க யாரும் கிணத்தறிய பார்ப்பேன் தான் அந்த இடத்த வச்சு ஐஸ்கிரீம் எல்லாம் கழுவுறாங்களோ கொள்கிறாங்களோ. அப்படி வில்லங்கமான பாட்டியல் இந்த உலகத்தில் இருக்குது. நாங்கள் இந்த உலகத்தை நல்ல நினைக்கிறோம், சரியான மிக ஆபத்தான உலகம். தம்பி மாதிரி கொஞ்சம் கவனம். மீண்டும் என்ன நல்ல காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் உங்களோட கருத்தை போடுங்க. நன்றி, வணக்கம்.